தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மத்திய அரசு நிறுவனமான HPCL, அதாவது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், இதிலிருந்து இப்போ பல்வேறு விதமான கேட்டகரியில வேகன்சியை ஃபில் பண்றாங்க. குறிப்பா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம ஃப்ரெஷர் அப்ளை பண்ற மாதிரி போஸ்டிங்ஸ் நிறையவே இருக்கு. இந்த ஜாப்க்கு என்ன கல்வி தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி A to Z இன்ஃபர்மேஷனை ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்டை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதுதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். HP இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பழக்கப்பட்ட நிறுவனம் தான். HP பெட்ரோலியமாக இருக்கட்டும், சிலிண்டராக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 19 ஜோனல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் 145 ரீஜனல் ஆஃபீஸர்ஸோட இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மத்திய அரசு நிறுவனம் தான் இந்த HPCL. இதிலிருந்து இப்போது ப்ரொஃபைல் ஆஃப் ஆஃபீஸர் இந்த கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. முக்கியமாக இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியானது டெம்பரரியோ கான்ட்ராக்ட் பேஸஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது, முழுக்க முழுக்க பர்மனன்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு ஆன்லைன் மோட் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட், அதாவது இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு 2 பேருக்கும் தனித்தனியாக லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஷருக்கு ஜூன் 30 வரைக்கும் டைம் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஜூலை 15 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷருக்கான வேகன்சியை டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், இதுக்கு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேல்ரி 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. SC/ST கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்க ஏஜோட அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். OBC இவங்க அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது தான் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு 50 வேகன்சி இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அடுத்து சேம் அதே ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் மெக்கானிக்கலில் கேட்டிருக்காங்க. இதுக்கு 15 வேகன்சி இருக்குது. டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி கண்ட்ரோல்லேருந்து கேட்டிருக்காங்க. 19 வேகன்சி இருக்குது. BSc கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு 98 வேகன்சி கொடுத்துருக்காங்க. BTechல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் சிவில் இந்த போஸ்ட்டுக்கும் அந்தந்த டிசிப்ளின் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது தான் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இதுக்கு 24 வேகன்சி இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், HR, இதுக்கு 6 வேகன்சி இருக்குது. MBAல HR ஸ்பெசிஃபிகேஷனில் முடிச்சிருந்தாலும் ஓகே, ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இந்த இதில் முடிச்சிருந்தாலும் போதுமானது தான் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. 4 இயர்ஸ் BTechல இவங்க கொடுத்துருக்க இந்த டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் போஸ்ட் கிராஜுவேட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃப்ரெஷருக்கான வேகன்சி இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கான வேகன்சியை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் போஸ்ட்டு, வேகன்சி எவ்வளோ இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இயர்ஸ் இருக்கணும், என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அலைடு பிரான்ச்சஸ் என்னெல்லாம் இருக்கலான்றதை தனியாகவே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போஸ்ட்டுக்கு கோர் சப்ஜெக்டோட ரிலேட்டட் சப்ஜெக்டில் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கோங்க, மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷனில் முடிச்சிருக்கோங்க. இந்த மாதிரி எது முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான அதோட அலைட் பிரான்ச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக CBT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி ரிட்டன் எக்ஸாம், குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ, மற்ற ப்ரொசீஜர்லாம் இருக்கும். எக்ஸாமுக்கான சிலபஸ் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் அவங்களோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. பே ஸ்கேல் பாருங்கள், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே வெறும் பேசிக் பே மட்டும்தான். பேசிக் பே, HR இந்த மாதிரி எல்லா அலவன்ஸும் சேர்த்து ரைட் சைடில் எவ்வளோ CTC இருக்குன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் சேலரி தான் இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் பாண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் கம்பல்சரி ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இந்த அமௌண்ட் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் ரிலீவ் ஆகிற மாதிரி இருக்கும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் SC/ST இவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 1180 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே சொல்லலாம்.
இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் லிங்க் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது ரெண்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பாருங்கள். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுபோல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்டை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.